அம்மா நல்லா இருக்கியாம்மா? வாமா சீதா, அம்மா நல்லா இருக்கேம்மா. உள்ளவா உள்ளவா. பாட்டி நல்லா இருக்கியா பாட்டி? வாமா என் தங்க பிள்ளை, இப்பதான் பாட்டியை தேடி வரீங்களா நீங்க? ஆமா, எங்கேம்மா ஒரே வேலை தான், வர முடியல. ஆமா, அண்ணியும் அருணும் எங்க ஆளே காணும்? எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. இரு கூப்பிடுறேன். டா சாந்தி, இப்பாரு என் மாவு வந்திருக்கிறா. வா சீதா வா. வந்துட்டோம்ல. சரி, இன்னைக்கு என்ன குழம்பு ஆக்குனீங்க? இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் செஞ்சு வச்சிருக்கிறேன். ஐயோ, கருவாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அண்ணி. சரி, ஒரு தட்டில் போடுங்க, முதல்ல போய் நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுவோம். ஐயோ, இந்த அத்தையா வீட்டில் ஒரு பொருள் இல்லாமல் எல்லாத்தையும் தின்னே காலி பண்ணிடுமே. இது ஏன் இப்போ வந்துச்சு? டே அருண், நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் அத்தை. அருண், ஏதாவது புதுசா விளையாட்டு சாமான் வாங்கியிருக்கியாடா? அது சரி, வாங்கியிருக்கேன்னு சொன்ன உடனே உடைச்சு போட்டு போறதுக்கு கேட்குறா பாரு. டே என்னடா அமைதியா இருக்க, சொல்லுடா. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஆச்சுல விளையாண்டு. எல்லாம் உள்ள இருக்கு, வா விளையாடலாம். எவ்வளோ நேரம் அண்ணி இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? போய் எடுத்து வைங்க போங்க. அந்த வாமா உள்ள வா. இவ ஒருத்தி வந்தது வராததுமா அம்மா நல்லா இருக்கியா, என்ன செய்யற ஏது செய்யறேன்லாம் கேட்க மாட்டான். உடனே போய் சோத்துக்கு உள்ள போறத பத்தியா? இதுங்களை வச்சுக்கிட்டு நமக்கு கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அம்மா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா, சாப்பாடு செஞ்சிட்டிங்களா? அண்ணனுக்காக நூடுல்ஸ் செஞ்சேம்மா. உனக்கு வந்து டேபிள் மேலே செஞ்சு வச்சிருக்கேன் பாரு, டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன், அப்படியே எடுத்துட்டு கிளம்பிடுமா. அம்மா, எனக்கு நூடுல்ஸ் பிடிக்காதுமா. அது ஏமா எனக்கு கொடுக்குற? அவனுக்கு பிடிச்சா அவனுக்கு மட்டும் செய்ய மாட்டியா? போமா நீ. ஏய், அவன் இப்போதாண்டி வேலை வெட்டின்னு போக ஆரம்பிச்சிருக்கான். சரி, அவனுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தா புள்ள மனசு சந்தோஷமா போய் வேலை செய்வான்ல, அதுக்கு தாண்டி இதெல்லாம் செய்கிறேன். இல்லை நான் மட்டும் நீ செய்ய மாட்டியாக்கும். டெய்லி அவனுக்கு பிடிச்சதை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. போமா, நீ கிளம்புறேன். அம்மா சாப்பாடு ரெடி அம்மா, எனக்கு டைம் ஆச்சு. இந்தாப்பா, உனக்கு பிடிச்ச நூடுல்ஸை செஞ்சுட்டேன், உனக்கு டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டேன். கிளம்பும் போது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போப்பா. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா. சரி, டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா, அதை மட்டும் நான் சாப்பிட்றேன். சரிம்மா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேம்மா. நல்லபடியாக போயிட்டு வாப்பா. போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க. பிள்ளைங்கள்லாம் கிட்டக்கிட்டு வளர்ந்துருச்சுங்க. இனிமே பிள்ளைங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சு அதுங்களை பேரம்பேத்தி இருக்க வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். முதல்ல இந்த விமலாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும். அவளுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போதில். அவள் ஃப்ரெண்டு மைனாவுக்கு கூட ஏதோ பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னான். இவளுக்கு இன்னும் நம்ம எதுவும் பார்க்காம இருக்கிறோம். ஏண்டி அங்க சோறு சோறுன்னு ஒருத்தன் கத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னும் என்னடி இந்த நூடுல்ஸை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற? வேற எதுவும் சமைக்கல நீ இன்னைக்கு? அட, புள்ள ஆசைப்பட்டான், அதான் இன்னைக்கு செஞ்சேன். ஒரு நாள் நீ சாப்பிடுங்களேன், என்ன இப்ப? சரி, அதை விடு. உனக்கு ஒரு சங்கதி தெரியுமாடி? என்ன சங்கதி? அது நம்ம புள்ள ஃப்ரெண்டு மைனா இருக்குல்ல, அந்த மைனாவோட சித்தப்பா இருக்கான்ல, அவனை நான் பார்த்தேன்டி. யாரு? அந்த வடநாட்டுக்காரைய கூட்டிட்டு ஓடினானே, அவனையா? அவனே தான். இப்பதான் பொண்டாட்டி பிள்ளையோட வந்து இறங்கி இருக்கான். ஒரு ஒரு ஓட்டு வீட்டுல வந்து தங்கிட்டு இருந்திருப்பான் போல தெரியுது. வந்து கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கோம், அதனாலதான் இப்ப நம்ம கண்ணில் பட்டிருக்கான். மூட்டை முடிச்சுலாம் இப்பதான் வந்து இறங்கி இருக்கு. அவன் இவ்வளவு நாள் எங்க இருந்தான் ஏது என்னன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப நான் வேற கண்ணால பாத்துட்டேன். அந்த புள்ள வந்து ராசாத்தி வேற ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துச்சு. இவன் போய் சொத்துக்கிட்டு நின்றானா அந்த பிரச்சனை வேற வரும். இப்ப இந்த மைனா பிள்ளைக்கு வேற கல்யாணத்தை வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அட கடவுளே, அவ வந்து இந்த பார்வதி வேற நிறைய வரதட்சணை கேட்டதா ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. என்னங்க இந்த நேரத்துல இப்படி இவன் வந்து உட்காந்துக்கிட்டான்னா பெரிய பிரச்சனையாயிருமே. அந்த மைனா வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல இவனால. சே, போனவன் போய் தொலைய வேண்டியதானா? இப்ப எதுக்கு திரும்பி வந்தானா? ஒருவேளை கல்யாண விஷயத்த கேள்விப்பட்டு வந்திருக்கானோ என்னமோ. தனக்கும் சொத்துல பங்கு இருக்குதுல்ல, வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பான். பாவம் ராசாத்தி. இப்ப நம்ம பேசுற நிலைமையில இருந்தாலும் அவ கூட நம்ம நிக்கலாம். இப்படி ஒரு நிலைமையில என்ன பண்றது?
என்னடி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்துட்டியா? அட என்னம்மா கருவாட்டு குழம்பு வச்சிருக்கா உன் மருமக, வாயிலே வைக்க முடியல. இதுவே நான் குழம்பு காய்ச்சினா 10 ஊருக்கு வணக்கம் தெரியுமா? நல்லா இல்லாத குழம்பு இப்படி வச்சு வச்சு சாப்பிட்ட? என்னம்மா பண்றது, காலையிலேருந்து சாப்பிடல. அந்த பசியில ஏதோ 4-5 தட்டு சாப்பிட்டுட்டேன். அதுக்கு என்ன இப்போ, குழம்பு ருசியாக இருந்தால் தான் சாப்பிடணும்னு இல்லை, பசியாக இருந்தாலும் சாப்பிட்லாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் மாமியாக்காரி உன்னை நல்லா பார்த்துக்கிறாளா? அந்த கிளவி எப்போ பார்த்தாலும் வாசல்ல உட்காந்து நெய் நெய் நெய்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும். நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைம்மா. நான் பாட்டுக்கு போகிறேன் வாரேன்னு அப்படியே இருந்துக்கிறது. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு அடிக்கடி வரணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைய வந்து டியூஷனுக்கு விடுறேன்னு போய் போய் விட்டுட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு வர்றது நேரம் சரியாக இருக்குது. இப்போ தான் தொடர்ச்சியாக ஒரு 4 நாள் லீவாக விட்ருக்குறாங்க. அதனால தான் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேம்மா. ஒரு 4 நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு நினைக்கிறேம்மா. அதுக்கு என்னடி 4 நாள் என்ன 10 நாள் கூட இருந்துட்டு போ, உன்னை யார் வேணான்னு சொன்னா? ஆமாம், துணிமணி ஒன்று நீ கொண்டு வரலையடி, வெறும் கை ஆட்டிட்டு வந்துட்ட. அட ஓன் துணி அன்னி துணிலாம் இருக்கு. என் பிள்ளையோடைய துணியும் கொஞ்சம் விட்டுட்டு தான் போயிருக்கேன். அப்படி பத்தலைன்னா புது துணி வாங்கி கொடுங்க, அதையே பிள்ளைக்கு இங்கே பயன்படுத்திக்கிறேன். என்ன இப்போ? அது சரி, அம்மா வீட்டுக்கு வந்தாலும் அம்பிட்டே சுருட்டிட்டு போகணும் தான் வருவா இவ. என்ன பண்ணுறது, ஒத்த மவளாக இருந்துட்டா. இவளுக்கு கொடுக்காம வேறு யாருக்கு கொடுக்குறது? என்னத்த பண்ணி தொலைகிறதோ கடவுளே. ஏம்மா, அண்ணன் வெளிநாட்டிலேருந்து காசு எதுவும் கொடுத்து விடுதா உனக்கு? மாதம் மாதம் எனக்கு கொடுத்துருவாண்டி. அம்பிட்டு காசே நான் தான் வச்சுருப்பேன். அவனுக்கு அங்கே செலவு போக எவ்வளோ கொடுக்குறானோ அதுதான். நான் தானே அவளுக்கு ஏதாவது தேவைன்னா எடுத்து கொடுப்பேன். அம்மா இது இப்படியே பார்த்துக்கம்மா, தப்பி தவறி அண்ணி கைக்கு போகிற மாதிரி வச்சுக்காத, அப்புறம் உனக்கு 1 ரூபா கூட செலவு பண்ணாது பார்த்துக்க. ஆமாண்டி, அதுக்கு தான் அம்பிட்டு காசை நானே வச்சுருக்கிறேன். அவள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்கி தயங்கி நின்று கேட்பா. நான் கொடுக்கலாமா வேணாமாங்கிற மாதிரியே ரொம்ப நேரம் அவள் அலக்கழிச்சு தாண்டி ஒவ்வொரு காசையும் எடுத்து கொடுக்குறேன். அப்போ தானே என் மேலே ஒரு பயம் இருக்கும். அதாம்மா சரி, இப்படி தான் நீ அவளை அழ கொடுக்கணும். சும்மா கேட்ட உடனே தூக்கி தூக்கி கொடுத்தீன்னா அவளை தான் உன் மேலே மரியாதையே இருக்காது. சரி, அவள் அக்கா காரியை கூட ஏதாவது தச்சு வச்சிருக்குதா? அதெல்லாம் அவள் வச்சுக்க மாட்டாடி. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு ஆகாது. அது மட்டும் இல்லை, அவள் அக்கா தங்கச்சிக்குள்ளேயே நான் வந்து ஒன்று சேராமல் பார்த்துக்கிறேன். அவள் போயிடறா வரா. ஆனால் டியூஷனுக்கு போயிட்டு வர நேரம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவள் அக்கா கறியை போய் பார்த்துட்டு வராளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்டி. அதெல்லாம் போய் பார்க்க முடியாதுமா. இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு எவ்வளோ தொலைவு, அதுக்கெல்லாம் பஸ் ஏறி போகணும். அப்படிலாம் பார்த்துட முடியாது. ஃபோனுக்கின்னு பேசுகிறாங்களா, ஏதாவது நீ கண்டுபிடிச்சியாமா? அதுக்கெலாம் எங்கேம்மா எனக்கு நேரம் இருக்குது. எனக்கு வந்து இந்த படுக்கையை விட்டு நான் எந்திரிக்கிறது இல்லை, ஒரே மூட்டு வலியாக இருக்குது. பாத்ரூம்க்கு மட்டும் எந்திரிச்சு எப்படியோ தட்டு தர மாதிரி போயிட்டு வந்து திருப்பி உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான். அவள் பின்னாடியே என்னால் சுற்ற முடியுமாடி? சரி, அதான் 4 நாள் நான் இங்கே இருக்க போகிறேன்ல, அண்ணியை நல்லா கண்கூத்தி பாம்பாக கவனிச்சு வச்சிடுறேன். ஏதாவது அவள் அக்கா கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தால் உன்கிட்ட வந்து சொல்கிறேன். அப்புறம் நீ அவளை போடு போடுன்னு போட்டுரு, சரியா? சரிடி, பார்த்துக்கலாம். அஸ்வின், சொல்லுங்க மாருதி. நீங்கள் வந்து இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்லாம் படித்து முடிச்சிட்டிங்களா? ஏன்னா நாளைக்கு புது ஆர்டர்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதோடைய ஸ்டாக்ஸ் நம்ம செக் பண்ணணும். இது இன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் மாருதி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்றைக்கே நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறேன். மாருதி, உங்கள் அண்ணனுக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். என்னைக்கு மேரேஜ்? 20ஆம் தேதி தான் கல்யாணம். உங்களை எங்களால் இன்வைட் பண்ண முடியல, எதுவும் தப்பாக நினைத்துக்காதீங்க. அது சரி, எப்படி இன்வைட் பண்ண முடியும்? இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா? பரவாயில்ல மாருதி, நீங்கள் என்கிட்ட பேசுகிறதே பெரிய விஷயம். ஆஃபீஸ்க்கு வந்த இடத்துல எங்கே முகத்தை தூக்கி வச்சுட்டு சுற்ற வேண்டி இருக்குமோன்னு பயந்துட்டேன். ஏன்னா அங்கே திரு ஏற்கனவே உங்கள் அண்ணன் கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறான். அப்படியா? எங்கள் அண்ணன் இருந்தாலும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுவார். ஊர் பிரச்சனைனா ஊருக்காரங்களை எல்லா இடத்துலையும் நின்று பார்க்க போகிறாங்க, அந்த சென்ஸ் கூட எங்கள் அண்ணனுக்கு கிடையாது. ஓவராக கட்டுப்பாடாக இருக்கிறது தான் நினப்பு. ராஜேஷ் எப்பவுமே அப்படிதான். ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவார். எங்கள் காலேஜில் அப்படிதான், டை கட்டணும், ஷூ போடணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. நாங்கள்லாம் கூட சமயத்தில் கேஷுவலாக விட்டுருவோம். சார் எப்போவுமே டிசிப்ளின்டாக தான் வருவார். அந்த அளவுக்கு சாருக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்கிற நினப்பு. அதனால என்னங்க, உங்ககிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஆயிரும்? ஃபோன் பண்ணி உங்கள் நம்பரை டயல் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டா என்ன ஆயிரும்? ஊரில் யார் ஃபோன்லாம் ஒட்டு கேட்க போகிறா? ஏதோ ஊரில் கட்டுப்பாடு போட்டாங்களாம், இவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களாம். ரொம்ப சில்லியாக இருக்குது.
பட் நாங்கெல்லாம் விமலாவை பார்ப்போம் அப்பப்போ. அந்த அளவுக்குலாம் நாங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை. விமலா ரொம்ப வருத்தப்பட்டா நீங்க அவகிட்ட மைனா மேரேஜ் சொல்லலைன்னு. அப்புறமா நீங்க வந்து சொன்னோடனே அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுக்காவது உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கு. எங்களுக்கு பத்தியா உங்க அன்னை கிட்ட கல்யாணம்ன்ற விஷயத்த கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஆ உங்களை விட நாங்க தான் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சோம். எங்களே நீங்க தூக்கி சாப்பிட்ருவீங்க போல. நாங்கெல்லாம் அப்படி இல்லைப்பா. வி ஆர் ரியல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை மாதிரி ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீங்க நேரம் உங்கள்ட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு.